இன்னைக்கு என்னோட அலாரம் ஒரு வாட்டி அடித்த உடனே ஆஃப் பண்ணி எந்திரிச்சிட்டேன். இப்போ எனக்கு இது ஹேபிட்டாக மாறிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வெல்கம் டு டே 2 ஆஃப் டாக்குமெண்டிங் மை லைஃப் சீரீஸ். இந்த ஒரு சீரீஸோட மெயின் கோலே என்ன அப்படின்னா, என்னோட லைஃப்பை நான் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் உங்களை 1% நான் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்க வச்சுட்டேன், நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தட் மோட்டிவேட்ஸ் மீ அ லாட். அப்புறமா வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபீல்டில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களை 1% இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி என்னோடய மீல் ப்ரெப் ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு காலையிலேயே நான் வந்துட்டு என்னோடய மீல் ப்ரெப்பை முடிச்சுட்டு மீல் 1 மீல் 2 மீல் 3 அப்படின்னு பிளான் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிட்டே வருவேன். இனிமேல் டயட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக போக போகுது. ஏன்னா நான் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ப்ரெப் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் இதே மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஈவினிங் போய் ஒரு ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட்டையும் முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இருந்தது. அந்த ஒரு பம்பிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு கிடைச்சிருந்தா அவங்க கூட ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணேன். அப்புறமா வெளியே போய் ஒரு கான்டென்ட் ஷூட்டிங் இருந்தது. அதை முடிச்சுட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மீல் ஆஃப் த டே, 2 ஹோல் எக், 5 எக் ஒயிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமா ரைஸ், கொஞ்சம் ஃபிஷ், 100 கிராம்ஸ் ஃபிஷ், 100 கிராம்ஸ் சிக்கனு. இதுதான் என்னோடய ஃபைனல் மீல். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்டெப்ஸில் நான் கோட்டை விட்டுட்டேன். ஸோ நாளைக்கு அதை பிடிப்போம், சந்திப்போம். see you, bye, take care.